இப்ப திமுகவோ அதிமுகவோ ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, ஒரு பெரிய தலைவர் வராருன்னா நீங்க வந்து ஆர்கானிக்கா இல்லாம செயற்கையா ஒரு கூட்டத்தை நீங்க அந்த இடத்துல நிக்க வைக்கணும். ஒரு ஓரமா நீங்க நிக்க வச்சு பணத்தை செலவு பண்ணதான் அந்த கூட்டம் வரும். அவருக்கு இது தேவையில்லை. பூத் கமிட்டி மாநாடுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு என்ன, பொதுமக்களுக்கு அது தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க வந்து உட்கார போறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு வந்து விஜய் பண்ணுவாரா? பார்வையில் அந்த கூட்டம் வந்து அவரை பார்க்க வந்த கூட்டம் ஒத்துக்கிறீங்க? அவரை பார்க்க வந்த கூட்டம் அவர் தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிற கூட்டம் அது, புரியுதுங்களா? அது நாளைக்கு வாக்கா மாற போற கூட்டம் அது. அவங்க வந்து எனக்கு அந்த நம்பிக்கை வந்து ராம்குமாருக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கான்னு எல்லாருக்குமே இருக்கு அந்த நம்பிக்கை. நான் வந்து கர்வத்தோட ஆணவத்தோடலாம் சொல்லல, இருக்கிற நிதர்சனத்தை யதார்த்தத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு வேற ஒரு மாற்றம் வரணும். இந்த 60 ஆண்டு காலமாக வந்து இந்த 2 திராவிட கட்சிகள் ஆண்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். புதிய மாற்றம் வேணும். ஹார்ட் கோர் திமுகவா இருக்கக்கூடிய பல குடும்பங்களே நீ வந்து நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி அவங்க பேசுற பல கிளிப்பிங்ஸ், பல வீடியோஸ்லாம் சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடியுது. களத்திலே நான் சந்திக்கிறேன், நான் மக்களை பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய கருத்தும் அதான் இருக்கு.